சார்ஜ் கொடுத்தா இன்னும் கொடுத்தாலும் உங்களுக்கு உங்க வாயிலேருந்து உண்மை வருமானு கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு உண்மைனா என்னன்னு தெரியாது, நாங்கள் செய்யவே இல்லை இந்த தற்கொலை. சார் வந்து நீங்கள் சொல்ல மீண்டும் வேணும் உன்னை உன்னையும் உன் அப்பனையும் வச்சு அடிச்சா இதுக்கு மேலே உண்மை வருமானு சார் கேட்டார். அப்பா இதோட எனக்கு சொல்லவே வழி இல்லை, என்னை வச்சு டார்ச்சர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நீங்கள் சொல்லி ஆகணும்னே சொன்னார். எனக்கு இது உண்மையே எனக்கு தெரியாது, நீனும் உன் பொண்ணுட்டேன், நான் இதை உங்களை கன்ஃபார்மாக நாங்கள் உயிரை எடுத்துருவேன்னு சொன்னாங்க. இதோட நடந்துருச்சு. எங்கள் அப்பா வந்து வீட்டில் தூங்கினதான் எங்களுக்கு தெரியலை. தெரியாமல் எங்களை தூங்க போட்டு தூக்கு போட்டு நின்றாரு. செய்யாத குத்தத்தை நீங்கள் ஒத்துக்கிறங்க, இதை ஒத்துக்கிற முடியும் நாங்கள் 2 பேரையுமே நான் உயிரை எடுத்துருவேன்ட்டார். எங்கள் அப்பா நினச்சிட்டா என் பிள்ளை உசுறு போயிரும் போலேன்னா என் உசுரை முன்னாடி கொடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டார். எந்த மாதிரி பழி சொல்லுறாங்க? உள்ள வச்சு ரூமுக்குள்ள வச்சு விசாரணாங்க. என்ன பழி சுமத்தி உங்களை? அதை போல நீங்க தான் பண்ணுனியே, ஆமான்னு சொல்லுங்க. ஆளை வச்சு 2 பேரை வச்சு உனக்கு உங்க அண்ணனுக்கு தான் தெரியும் சார், எனக்கு ஆளும் தெரியாது, அந்த ஆளோடைய முகம் எப்படி இருக்கு, பைக்கு நம்பர் என்ன, அதோடைய கலர் என்ன அப்படின்னு கேட்டாரு. கலரும் தெரியாது ஆளும் தெரியாது, அவர் எப்படிலாம் முடி வெட்டி இருப்பாரு அப்படின்னு கேட்டாரு. அந்த முடி வெட்டின ஆளை பார்த்தாதானே சொல்ல முடியும், தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு நான் அந்த நேரம் வரல, வீட்டில் 5 மணிக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொன்னேன். நீ ஆமான்னு ஒத்துக்கன்னு கேட்டாங்க. இன்னும் இதுக்கு மேலே உனக்கு என்னென்ன இருக்குன்னு கெட்ட பழக்கமாக கேட்டா. சார் நீங்கள் என்ன அடிச்சு கேட்டாலும் என்னால் உண்மையெல்லாம் இதுதான், உண்மைதான் சொல்ல முடியும், இதை மேலே பேச தெரியாது எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். என்னையும் வச்சு டார்ச்சர் கொடுக்காது, அப்பாயும் கொடுத்தாரு. கடைசியில் அவர் சொன்னார், இன்னைக்கே நாளைக்கு உனக்கு ரொம்ப நடவடிக்கை இருக்குண்டாரு. அப்பா அதோட கைந்துட்டு போய் தூக்கி போட்டுட்டாரு. உங்க பேருமா? என் பேர் முத்துக்கருப்பாய். அப்பா பேர் சின்ன காஞ்சி. முன்னைக்காடு கிராமத்துல 5/10/2024 ஒரு அம்மா இறந்து போயிடும், மர்மமான முறையில் இறந்து போயிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏற்கனவே நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணோம், அது நடவடிக்கையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இவங்க அப்பா சின்ன காஞ்சிங்கிறவர் இவங்க குடும்பத்தை அந்த மண்டபம் காவல் நிலையத்தில் சார்பாய்வாளராக பணி செய்யக்கூடிய பாலமுரு என்பவர் பெரிய டார்ச்சர் பண்ணி தொடர்ந்து ஒரு 4-5 தினங்களாக தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திரும்ப வந்தவரையும் தூக்கி வந்து ஸ்டேஷனில் வச்சு டார்ச்சர் பண்ணி அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர் 27ஆம் தேதி அதாவது அதிகாலையில் தூக்குப்பட்டு இறந்து போயிட்டாரு. அதற்கு நேற்று நாங்கள் மனு கொடுத்தோம், எஸ்பிக்கு முன்னாடி மனு கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால இன்று கிராம மக்களுடைய சார்பாக மொத்தமாக எஸ்பியை சந்தித்து மீண்டும் அந்த மண்டபம் சார்பாக பாலமுருகன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் கிராமத்தின் சார்பாக மொத்தமாக மனு கொடுக்க உள்ளோம். இதுதான் விவரம். போலீஸ் டார்ச்சர்னால தான் கண்டிப்பாக 100% போலீஸ் டார்ச்சர்னால தான் இருந்தார். போலீஸ் ஏன்னா 20ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி 21, 22 மறுபடியும் 23, 24 ஹாஸ்பிட்டலில் ராம்நாத் சிஹெச்சில் அவர் அட்மிஷனில் இருக்காரு. திரும்ப 25ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா தெரிஞ்சோன்னா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அவர் இறந்து போயிட்டார். என் பேர் அன்புச்செழியன், வழக்கறிஞர், ராமநாதபுரம்.